ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது வந்து நான் ஒரு கோல் வச்சு வரல. ஸோ ஐ வாஸ் வெரி பேஷனேட் அபவுட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ், ஆப்பிள் ஈகோசிஸ்டம் அதெல்லாம். ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னின்னு எடுக்கும்போது நத்திங் கம்ஸ் வெரி ஈஸிலி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ ஃபெயிலியர்ஸ் இனிஷியலி இருக்கும் நிறையா. ஒரு ட்ரூ லீடர்ஷிப்னா என்ன சார்? ஸ்டேயிங் ரிலவெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கஸ்டமர் ட்ரஸ்ட்டை வின் பண்ணணும், அந்த ட்ரஸ்ட்டை வந்து சஸ்டெயின் பண்ணணும். ரெண்டாவது வேல்யூஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஏஐ அடாப்ட் பண்ணி நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெலிவர் பண்றீங்கன்னா ஆர் தே ஆர் என்கரேஜிங் தட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிகம்ஸ் ஃபாஸ்டர். எனிபடி கேன் டெவலப் அப்ளிகேஷன். பேங்கிங் மாதிரி ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன்னும் வந்து ஏஐ அடாப்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏஐ வந்து மெனி ஆஃப் தெம் ஆர் கன்சிடரிங் அஸ் அ த்ரெட். இன்ஸ்டெட் ஆஃப் கன்சிடரிங் இட் இஸ் அன் கரியர் ஆக்சிலரேட்டர், இன்னமும் அதை த்ரெட்டாக பார்க்கும். ஜாப் கட்ஸ் வந்து நடக்கும் பிகாஸ் ஏஐ இஸ் கோயிங் டு கிவ் அஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 10 பேர் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு 10 பேர் 10 அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு சிஸ்டம்குள்ளே வந்து அவங்க அடாப்ட் ஆகிருப்பாங்க, அந்த சிஸ்டம்குள்ளேயே தான் அவங்க இருப்பாங்க. அவங்களால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏஐ இஸ் டெமோக்ரட்டைஸ்ட். Hello everyone, welcome to Willy Podcast, where powerful conversations spark ideas, growth and the future. So here we have Mr. Anand Dinadayalan, founder and CEO of We Think Global Technologies. Welcome here, sir. Thank you. Yes. Sir, we have a very great opportunity to have you here, sir. So here we want to discuss something. We could see like நீங்க entrepreneurship journey-ல பார்த்தீங்கன்னா you started as an IT engineer, right? Right. Now you are a great entrepreneur. ஸோ இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏன் இந்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க சார்? ரைட். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது வந்து நான் ஒரு கோல் வச்சு வரல. அது வந்து என்னை அப்படியே என்டர்பிரினர்ஷிப்க்கு உள்ளே கொண்டு போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏன்னாக்கா நான் வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் அ டிஃப்ரெண்ட் திங்கர். நான் ஐடி இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது சம்திங் அவுட் சைட் ஐ வாண்டட் டு ட்ரை. ஸோ ஐ வாஸ் வெரி பேஷனேட் அபவுட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ், ஆப்பிள் ஈகோசிஸ்டம் அதெல்லாம். அப்போ வந்து நான் வந்து ஐ வாஸ் பிளானிங் டு டூ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஐ ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் பீப்புள் அண்ட் டெவலப்பிங் சம் ஆப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இட் காட் அஸ் இன் டு அ வெரி சீரியஸ் மோட் வேர் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் பண்ணும்போது அது வந்து ஒரு பிஸ்னஸாக டர்ன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி ஃப்ரம் தேர். ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னின்னு எடுக்கும்போது நத்திங் கம்ஸ் வெரி ஈஸிலி. ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய ஹார்ட்ஷிப்ஸை நீங்கள் தாண்டி தான் இங்கே வந்திருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக. ஸோ இப்போ எப்படின்னா என்னோட பாலிசி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஏன்னா லிட்ரலி வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ என்ன பண்ணோம்னா நாங்கள் எங்களோட வீடே ஒரு ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மை ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் டெவலப்பிங் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் த ஆப்பிள் ஈகோசிஸ்டம். ஸோ இப்படி தான் நாங்கள் அது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சீரியஸ் நோட்டில் கொண்டு போச்சு எங்களை. பிகாஸ் கஸ்டமர் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அதை கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ இப்படி தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹார்ட்ஷிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய செட்டப்போ இல்லை பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஆஸ் அன் என்டர்பிரினர் ஐ ஹாவ் டு பி டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். லைக் ஒரு டிசைன்லேருந்து டெவலப்மெண்ட்லேருந்து ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எவ்ரி திங் ஐ ஹாவ் டு டூ. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னியாக இருந்தது. ரெண்டாவது வந்து முக்கியமாக நான் ஃபோக்கஸ் பண்ணது வந்து டேக்கிங் கேர் ஆஃப் பீப்புள். ஓகே. ஸோ அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணி நம்மளோட விஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா பீப்புள் ஹாவ் டு பி அலைன் டு அவர் விஷன். ஸோ அவங்க கூடயே நான் ட்ராவல் பண்ணி அது ரொம்ப நல்ல ஜேர்னியாக இருந்தது. ஸோ அது வந்து நல்லா வந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வி டெலிவர்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் வி ஆர் ஹேவிங் மோர் பிஸ்னஸ், கெட்டிங் மோர் பிஸ்னஸ். இனிஷியல் டேஸ்ல வந்து கண்டிப்பா இன்டர்னலா நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பிகாஸ் ஒரு சீனியர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா they know to handle, somehow we can manage that. பட் ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் உள்ள கூட்டிட்டு வந்து உங்களோட ஒரு பெரிய ட்ரீம் அவங்க கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றீங்க. அப்ப நீங்க நினைச்சதும் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றதுலயுமே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும்போது அதை நீங்க பனிஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்களா, இல்ல அதை எப்படி நீங்க லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹவ் யூ ஹேண்டில் இட் சார்? ரைட். சி பனிஷ்மெண்ட்ன்றது வந்து நான் எப்போதுமே அது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கிறதில்ல. பிகாஸ் சி எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆன் மீ. நான் சரியாக கொடுக்காதனால இல்லை பண்ணாதனால தான் அவங்க தப்பாக பண்ணியிருப்பாங்கன்றது. ஸோ ஐ ஆல்சோ கிவ்
மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் them டு சேஞ்ச் அண்ட் அந்த கரெக்ஷன்ஸ் வந்து அவங்க பண்ணிக்கிறதுக்கு நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன். ஸோ ஃபெயிலியர்ஸ் இனிஷியலி இருக்கும் நிறையா. பிகாஸ் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நான் இந்த ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த ஃபெயிலியர்ஸ்லாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கேன் டூரிங் மை ஜாப். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. ஸோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுற விஷயம் வந்து பிஃபோர் இட் கெட்ஸ் டெலிவர் டு த கஸ்டமர் அது கரெக்டான்றதை வந்து என்னோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அதை நான் வேலிடேட் பண்ணியிருக்கேன். ரைட். அப்புறம் நாங்கள் ஃபெயிலியர்ஸ்னு வரும்போது நாங்கள் வந்து we are very transparent with our customers. We go ask for more time to correct ourselves. ரைட். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு ட்ரஸ்டபிள் ரிலேஷன்ஷிப் கஸ்டமர் கூட நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அவங்க நம்ம ஃபெயிலியர்ஸையும் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அக்ரீட் சார். யா. ஃபைன் சார். அண்ட் இப்போ இருக்கிற ஆனந்த் ஓகே. ஸோ நீங்கள் வந்து டே ஒன்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஆனந்தா இருந்தால் அந்த ஆனந்த்க்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க சார்? ஸோ இன்னும் நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்போ இருந்ததுன்னா இன்னும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் எனிவேஸ் நம்ம இது ஐடி சர்வீசஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வர முடியும். இட் இஸ் நாட் சம்திங் லைக் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் உடனே குயிக்காக அது க்ரோ ஆகி வரும்ன்றது வந்து மேபி இட் அப்ளைஸ் ஃபார் அதர் இண்டஸ்ட்ரீஸ். பட் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் பொறுமையாக தான் வர முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ரைட். ஸோ அதனால் வந்து எனக்கு எதுவும் ரெக்ரெட்லாம் எதுவும் கிடையாது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இருந்ததுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஓகே. பீயிங் an entrepreneur is ஓகே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ லீடர்ஷிப்னா என்ன சார்? ஸ்டேயிங் ரிலவெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். லைக் ஆல்வேஸ் யூ ஹாவ் டு பி அப்டேட்டட் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். இட் குட் பி டெக்னாலஜி, இட் குட் பி ஜென்ரேஷன். ரைட். பீப்புள் வந்து நம்ம ஜென்ரேஷன்லேருந்து இப்போ வந்து வி கால் இட் அஸ் ஜென்சி அண்ட் ஆல் தட். ரைட். ஸோ யூ ஹாவ் டு அடாப்ட் டு the situation, stay relevant with what is happening around. So this is very key for successful entrepreneurship. ஸோ இன்னைக்கு வந்து ஐடி மார்க்கெட்டுங்கிறது இட்ஸ் ஸோ மச் க்ரௌடட். ஸோ இன்னமும் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி கொடுக்கணும்னா என்ன தேவை அண்ட் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங் சார்? See, always customer is the key, right? ஸோ நம்ம எப்போதுமே ப்ராஜெக்ட்ஸ் டெலிவர் பண்ணும்போது அந்த ட்ரஸ்டபிள் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது வேல்யூ க்ரியேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிகாஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் அவைலபிள், சேம் ப்ராடக்ட் இஸ் அவைலபிள். நம்ம ஆனால் ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் போய் வாங்குகிறோன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த வேல்யூ க்ரியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரைட். அதனால் வந்து இன்றைக்கி பிஸ்னஸில் நம்ம சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா கஸ்டமர் ட்ரஸ்ட்டை வின் பண்ணணும், அந்த ட்ரஸ்ட்டை வந்து சஸ்டெயின் பண்ணணும். ரெண்டாவது வேல்யூஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட் எவர் வி டெலிவர், இட் இஸ் நாட் லைக் கஸ்டமர் இஸ் கிவிங் அஸ் அ ப்ராஜெக்ட் வி டெலிவர்ன்றதை விட அதை தாண்டி நம்ம என்ன அந்த ப்ராடக்ட்டில் நம்ம கொடுக்குறோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸை கஸ்டமருக்கு கொடுக்குறோம், என்ன வேல்யூவை நம்ம அதில் கொண்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு ஐடி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது அதில் ஏதாவது ஆட்டோமேஷன் பாசிபிலிட்டி இருக்கா, இப்போ கஸ்டமர் சொன்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் தாண்டி இன்னும் ஏதாவது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, திஸ் ஆர் ஆல் வேல்யூ கிரியேஷன். ஸோ வென் யூ create value and have a trustable relationship, so sustenance is not a problem. ஓகே சார். நீங்க ரீசெண்டா வந்து ஒரு ஏஐ சமிட் ஒன்று சிங்கப்பூர்ல போய் பண்ணியிருந்தீங்க ரைட்டா? ஸோ அங்க என்ன உங்களுக்கு அங்கேருந்து நீங்க என்ன அவுட்கம் எடுத்துட்டு வந்தீங்க சார்? என்ன பர்பஸ்க்காக அங்க போனீங்க? என்ன அவுட்கம் அங்கேருந்து எடுத்துட்டு வந்தீங்க? ரைட். ஸோ நாங்கள் வந்து நிறைய ஏஐ சொல்யூஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். நான் சொன்ன மாதிரி ஆர்என்டிஸ், பிஓசிஸ், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ஸ்லாம் பண்ணி நிறைய ஏஐ சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ணியிருந்தோம். ஸோ ஏஷியா பசிபிக் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்றதை வி வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர். ஏன்னா ப்ரிடாமினென்ட்லி அவர் பிஸ்னஸ் இஸ் ஆன் நார்த் அமெரிக்கா, யூஎஸ் பேஸ்டு. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டும் வந்து இஸ் பூமிங் ஆன் ஏஐ, எஸ்பெஷலி சைனா இஸ் கம்மிங் அப் வித் த டீப் சீக் இந்த மாதிரி ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ நாங்கள் வந்து அங்கே போகும்போது எங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது. நாங்கள் வந்து ஒரு பூத் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ வேரின் வி ஷோகேஸ்ட் அவர் ஏஐ சொல்யூஷன்ஸ். ஸோ ஒன் டிஃப்ரென்ஸ் தட் பிட்வீன் அதர் கம்பெனிஸ் அண்ட் அஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் சர்வீசஸ் பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய சொல்யூஷன்ஸோடு போனோம். மற்றவங்களாம் ஒரு சொல்யூஷனை எடுத்துகிட்டு வந்து அதை ஷோகேஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ எங்கள் பூத்துக்கு வந்த ஆடியன்ஸஸ்லாம் வந்து அவங்க யூஸ் கேசஸ் என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு எங்ககிட்ட சொல்யூஷன்ஸ் ரெடியாக இருந்தது. நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் வி ஜென்ரேட்டட் அரௌண்ட் 130+ லீட்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு 10% கன்வர்ஷன் இருந்தது. ஸோ விச் வி ஃபெல்ட் வெரி நைஸ் அபவுட் solutions that we have built.
ஸோ அவங்க கேட்குற எல்லா ரிக்குவயர்மெண்ட்டுக்கும் எங்ககிட்ட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சொல்யூஷன் இருந்து ஷோகேஸ் பண்ண உடனே அது people were very happy and our booth was more crowded than the other booths there. Great to know, sir. So இப்போ as you said ஒரு 60% of the employees பார்த்தீங்கன்னா ஜென்சிஸ் இருக்காங்க. You guys are upskilling daily. So you guys are adopting technology. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது லைக் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்களா? லைக் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபீல் உங்ககிட்ட இருக்கா? அண்ட் இன்னைக்கு கரண்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஃப்ரெஷர்ஸ் நோ, ஸோ அவங்களோட மைண்ட் ஷிஃப்ட் எப்படி இருக்கணும்? ஸோ தே ஆல்சோ வாண்ட் டு அடாப்ட் லைக் திஸா, இல்லை தே ஷுட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஆஃப் ஹேவிங் தேர் ஓன் பிஸ்னஸா? வாட் யூ ஆர் அட்வைசிங் தெம், சார்? இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி ஏஐ வேர்ல்டில் வந்து தெர் ஆர் plenty ஆஃப் opportunities to learn and plenty of opportunities to do things, right? இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்டை ஒரு ஒரு 10 மெம்பர் டீம் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி அந்த 10 மெம்பர் டீமை வச்சு 5 ப்ராஜெக்ட் பண்ணலாம், ரைட்? பிகாஸ் ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு, ஸோ கோடிங் ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு, ஸோ டெவலப்மெண்ட் பிகம்ஸ் ஃபாஸ்டர். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் இண்டஸ்ட்ரியிலையும் சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து என்டர்பிரினர்ஸை உருவாகலாம் இந்த சுச்சுவேஷனில், பிகாஸ் த ஈகோ சிஸ்டம் இஸ் லைக் தட், ரைட்? ஸோ யூ ஹேவ் ஆல் த டூல்ஸ் அவைலபிள் டு ஸ்டார்ட் எ பிஸ்னஸ், ரைட்? ஸோ அதனால் வந்து இந்த யங் ஜென்ரேஷன் எப்படி இதுக்கு அடாப்ட் ஆகுறாங்க, அவங்களை எப்படி நாங்கள் அடாப்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ ஸ்ட்ராட்டஜி ஃபார் வி திங்க்னு ஃப்ரேம் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு சில டாபிக்ஸ்லாம் வச்சுருப்போம். நம்ம வந்து பீப்புளை அப்ஸ்கில் பண்ணணும், இப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் தான் நம்ம பண்ணணும், ரைட்? ஆர்கிடெக்சர் பண்ணணும்னா இந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் பண்ணணும்னு ஒரு ஏஏ ஸ்ட்ராட்டஜி போட்டு அக்ராஸ் த ஆர்கனைசேஷன் நாங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து பீப்புள் வந்து அவங்களுடைய லேர்னிங்ஸ், அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் எப்படி இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி நாங்கள் அதை கொண்டு வந்துடுவோம். ஸோ அப்போ வந்து கம்பெனிக்கு வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் பை இம்ப்ளிமெண்டிங் அ ஸ்ட்ராட்டஜி ராதர் தேன் டிபெண்டிங் ஆன் பீப்புள் அண்ட் மேக்கிங் த பீப்புள் அலைன். Okay, okay, sir. So as you said, like, now everywhere AI comes. ஸோ நீங்கள் முன்னாடி வந்து ஒரு ஐடி சொல்யூஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளோட லெகசி டெக்னாலஜி வச்சு கொடுத்துருப்பீங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, லைக் வி ஆர் இன்ட்ரடியூசிங் மோர் ஏஐ இன்டு அவர் டெக்னாலஜி, ரைட்? ஸோ இனிஷியல் பீரியடில் எப்படி இருந்ததுன்னா, என்டர்பிரைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ அடாப்ஷனை வந்து தே ஹாவ் சம் ஃபியர் டு அடாப்ட் இட் பிகாஸ் ஆஃப் திஸ் டேட்டா செக்யூரிட்டி. இன்னைக்கு அந்த ட்ரிஃப்ட் எப்படி இருக்கு சார்? ஆர் லைக் ஸ்டில் தே ஆர் இன் த சேம் வே? ஆர் இன்னைக்கு வந்து ஏஐ அடாப்ட் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெலிவர் பண்ணுறீங்கன்னா, ஆர் தே ஆர் என்கரேஜிங் தட், இல்லை இன்னமும் அதுக்காக ஏதாவது அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் ஆகுதா, இல்லை அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி நாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறோமா செக்யூரிட்டி ரிலேட்டடா? ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கு சார்? ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிகம்ஸ் ஃபாஸ்டர், எனிபடி கேன் டெவலப் அப்ளிகேஷன் அப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம என்டர்பிரைசஸ்க்கு எப்படி ஒரு அப்ளிகேஷனை செக்யூர்டாக கொடுக்க போகிறோம், ரைட்? ஸோ வி கால் இட் அஸ் ஏஐ கவர்னன்ஸ், ரைட்? அதில் வந்து நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இது எப்படி நம்ம செக்யூர்டாக கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுக்கணும்னா அதை யார் ஓன் பண்ண போகிறாங்க, அந்த கோடை யார் ஓன் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் ஒரு ப்ரீச் வருது, ஒரு டேட்டா லீக்கேஜ் வருதுன்னா அது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், ரைட்? ஸோ வி கேனாட் சே ஏஐ ஜென்ரேட்டட் அண்ட் ஏஐ இஸ் ரெஸ்பான்சிபிள்னு சொல்ல முடியாது. ஸோ சம்படி லைக் ஹியூமன் இஸ் ரெஸ்பான்ஸ். அங்கே தான் எங்களுடைய இன்ஜினியரிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நாங்கள் ஒரு சொல்யூஷனை ஆர்கிடெக்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான அந்த கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ், வி கால் இட் அஸ் காட் ரெயில்ஸ், அப்சர்வபிலிட்டி, எவால்வேஷன், அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நாங்கள் ஆர்கிடெக்சர்லேயே கொண்டு வந்துடுவோம். ஸோ அப்போ அந்த அப்ளிகேஷன் டெவலப் ஆகி வரும்போது என்டர்பிரைஸ் லெவலில் பண்ணும்போது, ஸோ அது கொடுக்குற அவுட்புட்டு, அது 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 அந்த லாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏதாவது அதில் வந்து தப்பு நடந்ததுன்னா போய் திருப்பி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான லாக்ஸு. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இன்டெகிரேட்டடாக இருந்தால் தான் அது என்டர்பிரைஸ் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போது அது ஏதாவது மிஸ்டேக்ஸ், ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஹாலுசினேட் ஆச்சுனாக்கா தட் வில் பிகம் எ பிக் லீகல் இஷ்யூ, ரைட்? ஸோ அதனால் பேங்கிங் மாதிரி ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன்னும் வந்து ஏஐ அடாப்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பிகாஸ் கவர்மெண்ட் ஆல்சோ ஹேஸ் டு சப்போர்ட் ஆல் த ரூல்ஸ், லாஸ் டு ப்ரொடெக்ட் தம். சம்திங் கோஸ் ராங்னா கவர்மெண்ட் ஆல்சோ ஹேஸ் டு பிரிங் இன் தோஸ் லாஸ். ஸோ அதெல்லாம் போய்ட்டுருக்கு. பட் ஆனால்
மிட் லெவல் என்டர்பிரைசஸ், ஸ்மாலர் என்டர்பிரைசஸ், அது மாதிரி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே அதர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க ஏஐ அடாப்ஷன் இஸ் வெரி ஃபாஸ்டர். ஈவன் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரீஸில் கூட இன்டர்னலாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் தே ஆர் டெவலப்பிங் யூஸிங் ஏஐ, அதெல்லாம் கொண்டு வராங்க. பட் ஒன்லி கஸ்டமர் ஃபேஸிங் அண்ட் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சம் இன்னும் இந்த மற்ற சப்போர்ட்லாம் தேவைப்படுது. பட் தட் வில் கம் வெரி ஃபாஸ்ட் ஆக்சுவலி. ஓகே சார். இன்னைக்கு வந்து ஏஐ வந்து அஸ் ஐடி ஃபீல்ட் நம்ம சைட்ல இருந்து பார்க்கும்போது ஏஐ வந்து மெனி ஆஃப் தெம் ஆர் கன்சிடரிங் அஸ் அ த்ரெட். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் கன்சிடரிங் இட் இஸ் அன் கரியர் ஆக்ஸலரேட்டர், இன்னமும் அதை த்ரெட்டாக பார்க்குறோம். வி குட் சி இன் பெரிய பெரிய மேஜர் எம்என்சிஸில் என் நம்பர் ஆஃப் லே ஆஃப் சார். ஸோ ஒரு ஜாப் அஷூரன்ஸ் கிடையாது. அடுத்தது நானாங்கிற கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. டு யூ திங்க் ரியலி ஏஐ இஸ் அ த்ரெட், ஆர் இஃப் வி வாண்ட் தட் டு மேக் அஸ் அ கரியர் ஆக்ஸலரேட்டர் டு பி அ பார்ட்னர், வாட் வி ஷுட் டூ சார்? See, actually this is a big revolution which is happening actually. So நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு 26 இயர்ஸாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜிஸ்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஸ்லோவாக கிராஜுவலாக வந்து அது ஸ்டெபிளைஸ் ஆகும், அப்படி போயிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம டாட்நெட், ஜாவா, அதுக்கப்புறம் க்ளவுட். இப்போ வந்து ஏஐ வந்து தே கால் இட் அஸ் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி, ரைட்? ஸோ வேரின் இட் இஸ் ஹேப்பனிங் ரியலி ஃபாஸ்ட் அண்ட் அடாப்ஷன் வந்து நம்ம பண்ணலினா வி ஆர் அவுட் ஆஃப் த ரேஸ்ன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. சி, ஜாப் கட்ஸ் வந்து நடக்கும் பிகாஸ் லோயர் லெவல் ஜாப்ஸ் வேர் ஏஐ கேன் ஈஸிலி ரீப்ளேஸ், அதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப கீ இங்கே. ஸோ இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து லெகசிலே இருந்தீங்கனாக்க you will be definitely outdated and it is very difficult to catch up at a later point in time. ஸோ அதனால் கண்டினியூஸ் லேர்னிங் ஆன் ஏஐ இருந்ததுனாக்கா we can come out of this situation. ஸோ I'm thinking AI is going to give us more opportunities. பிகாஸ் நான் சொன்ன எக்ஸாம்பிள்லேயே ஒரு 10 பேர் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு 10 பேர் 10 அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஏன்னா அந்த டூல்ஸ் வந்துச்சு. அப்போ இன்றைக்கி அவ்வளோ யூஸ் கேசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் மீடியா இண்டஸ்ட்ரியிலையும் சரி, ஹெல்த் கேர்லேயும் சரி, ஸோ அவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் டெவலப் அப்ளிகேஷன்ஸ் ஃபாஸ்டர், யூ கேன் இம்ப்ளிமெண்ட் ஃபாஸ்டர், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஒரு 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 ரெவல்யூஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும் ஃப்யூச்சரில். ஸோ எப்படி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சதோ அதே மாதிரி வேலைவாய்ப்பு கிடைக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி மைண்ட் செட் வரணும், அப்கிரேட் பண்ணுறதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கணும். பண்ணிக்கிட்டா ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி எ ப்ராப்ளம் ஃபார் ஜாப்ஸ், திங்ஸ் லைக் தட். ரைட் ஆன்சர் சார். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க லைக் ஏஐ பொறுத்த வரைக்கும் we need to adapt. If not, it's really going to be hard. My question is it really adaptable, sir? ஸோ என்ன அப்படின்னா, இன்னைக்கு டே பை டே அவங்க கொடுக்குற ஏஐ கம்பெனிஸ் கொடுக்குற அப்டேட்ஸை வந்து நமக்கு அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அடுத்தது வந்துடுது. ஸோ க்ளாடெல்லாம் லைக் we can't even imagine they're going that fast. ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அதை அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? இன்கேஸ் இஃப் தே ஆர் கோயிங் டு அடாப்ட் லைக் ஒரு ஜென்சிஸ்க்கு வந்து அதோட அடாப்ட் பண்ணுற ரேஷியோங்கிறது ஒன்று இருக்குது. when it comes to like existing working professionals இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு சிஸ்டம்குள்ளே வந்து அவங்க அடாப்ட் ஆகிருப்பாங்க, அந்த சிஸ்டம்குள்ளேயே தான் அவங்க இருப்பாங்க. அவங்களால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க அடாப்ட் ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும் சார்? கண்டிப்பாக வந்து ஸ்கில் அப்கிரேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சில பேருக்கு அந்த ரிலக்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம வரணும். இன்றைக்கி வந்து ஏஐ இஸ் டெமோக்ரட்டைஸ்ட், ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து plenty ஆஃப் ஃப்ரீ டூல்ஸ் ஆர் அவைலபிள். லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஹியூஜ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு பர்டிகுலர் இதில் போய் நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தா தான் நம்ம அதை லேர்ன் பண்ண முடியும்னாம இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். ஸோ அப்படி இருக்க ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் நம்ம வந்து குயிக்காக லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும், ரைட்? ஸோ அது பண்ணியாச்சுனாக்கா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் க்ரியேட் பண்ண போகுது. நாட் லைக் இட் இஸ் கோயிங் டு புட் யூ டவுன், ரைட்? ஸோ அதனால் வந்து அப்கிரேடிங் யுவர் செல்ஃப் இஸ் த கீ. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் தான் சார் சொன்னீங்க லைக் எல்லா ரோல்ஸும் இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே வந்து லைக் வி கான் சே லைக் தனியாக வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இல்லை நான் வந்து ஆர்கிடெக்ட்னாலாம் தனியாக பார்க்க முடியாது, நான் வந்து ரோல்ஸ் ஆர் கெட்டிங் மர்ஜ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்
லே ஆஃப்ஸை பார்த்து பயந்து ஓடுற காலம் இருக்கு. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா இன்னமும் இந்த கட் ஆஃப்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குமா சார்? இல்ல இந்த இதுல சர்வைவ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும் சார்? சி நான் சொன்ன மாதிரி இந்த ரோல்ஸ் மெர்ஜ் ஆகும்போது இல்லை வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணி ஏஐ வரும்போது ஜாப் கட்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் நான் சொன்ன மாதிரி அந்த கண்டினியூஸாக நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்தோன்னா இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து ஏஐ எப்படி பார்க்குறேன்னா, இட் இஸ் நாட் டேக்கிங் அவே அவர் ஜாப்ஸ், இட் இஸ் கோயிங் டு பி எ பூம். நான் வந்து 10 ப்ராஜெக்ட் பண்ண இடத்துல இன்னைக்கு 100 ப்ராஜெக்ட் பண்ண முடியும். அவ்வளோ யூஸ் கேசஸ் இன்னைக்கு இருக்குது, நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், இப்போ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் எடுத்துங்க. இப்போ கேன்சருக்கு வந்து மெடிசன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டைப் ஆஃப் கேன்சருக்கு இந்த பர்சனுக்கு பர்சனலைஸ்டாக நீங்கள் வந்து மெடிசன் பண்ணணும்னு சொன்னால் டாக்டர்ஸ் ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். 3 months ஆகும் அவங்களுக்கு அந்த பர்சனலைஸ்ட் மெடிசனை ரெடி பண்ணது. வித் ஏஐ we can do it in few minutes because the amount of processing capability it has, right? அது இந்த பர்சனுக்கு இந்த டிசீஸ் பர்டிகுலர்லி இந்த பேராமீட்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா அது மெடிசன் வந்து உடனே ரெடி பண்ணுது, ரைட்? அந்த ஃபார்முலா வந்து உடனே கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ நீங்கள் வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு வி ஆர் ஜென்ரேட்டிங் இமேஜஸ், வி ஆர் ஜென்ரேட்டிங் கண்டென்ட். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்டூடெண்ட் எஜுகேஷனுக்கு இது பெரிய சப்போர்ட், ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ரிசர்ச் பேப்பர்ஸாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து ஏதாவது ப்ரெசன்டேஷன்ஸாக இருக்கட்டும், ரைட்? ஸோ மெனி யூஸ் கேசஸ் ஆர் தேர். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஏஐ வேர்ல்டை வந்து நம்ம பெட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட் சார். நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு 100 பேர் தேவைப்பட்டாங்கன்னா அந்த 100 பேருமே இன்னைக்கு 100 ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி வரும்ன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒன்று பாருங்களேன், ஒரு ஐடின்றதே வந்து ஒரு 50 இயர்ஸாக தான் இருக்குது, ரைட்? 50 இயர்ஸாக ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது ஒரு இரா முடிஞ்சிடுச்சுன்னு நான் பார்க்குறேன். ஸோ அடுத்த இரா வரும்போது நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகி போயிடணும். We should get ready for it. Get adapted to it. See, நம்ம இதுக்கு முன்னாடி ஐடி வரதுக்கு முன்னாடியும் நிறைய இனோவேஷன்ஸ்லாம் இருந்தது, நிறைய கண்டுபிடிப்புலாம் இருந்தது இல்லைங்களா? அதனால் வந்து இப்போ ஐடி வந்துருச்சு, இப்போ ஐடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்குதுன்றதை பார்த்து பயப்படாமல் இந்த சேஞ்சஸ்க்கு நம்ம அடாப்ட் ஆகி போயிட்டோன்னு சொன்னால் அனதர் இந்த ரெவல்யூஷனில் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது நம்ம ஈஸியாக அதில் போயிடலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டேஜ்னா நவ் ஃப்ரெஷர்ஸ் தான் சார் வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் அவங்களோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு வர இந்த ஏஐ வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அவங்களோட சிலபஸ் இருந்திருக்காது. வெளியே வரும்போது அவங்க ஒரு கிராஜுவேஷன் அதோட தான் வருவாங்க. இங்கே இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கா, இல்லை ஆர் தே நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஆர் தே ரெடி டு பி ஃபிட் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி விச் இஸ் ஆக்சுவலி டிமாண்டிங்? இல்லைனா தே ஷுட் ப்ரிப்பேர் மோரா, இல்லை அவங்க என்ன பண்ணணும் சார்? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து பெரிய சேஞ்ச் ஒன்றும் நடக்கலை. ஸோ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் குயிக்காக அடாப்ட் ஆகலை. ஸோ ரெண்டாவது வந்து நம்ம சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ கோர்சஸ்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபுல்லி எக்யூப்டாக இருக்காங்களா, நாலேஜபிளாக இருக்காங்களான்றது ஒரு ஸ்டில் கொஸ்டின் மார்க். ஸோ அதனால் வந்து இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்கணுன்னா, அவங்க செல்ஃபாக எவ்வளோ தூரத்துக்கு லேர்ன் பண்ண முடியுன்றதை பார்க்கணும். பிகாஸ் த டூல்ஸ் ஆர் அவைலபிள். நான் சொன்ன மாதிரி இது வந்து இது ஆல்ரெடி வந்து டெமோக்ரைஸ் ஆனதுனால எல்லாருக்குமே எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் காலேஜ் உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட டைம் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்க, டெமோக்ரட்டைசிங் ஏஐன்னு. ஆக்சுவலி டெமோக்ரட்டைசிங் ஏஐ அப்படிங்கிறது லைக் ஒரு அவுட் சைடர்ஸாக நம்மளால் இங்கேருந்து சொல்ல முடியாது. பட் வி ஆர் டீலிங் வித் மெனி காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களால் ஒரு விஷயம் என்ன ஃபீல் பண்ண முடியுதுன்னா, இன்னுமே காலேஜஸ் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ஏஐ அடாப்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. அவங்களே அந்த மேனேஜ்மெண்ட்டே இன்னுமே வந்து அதை வந்து ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. டு யூ வாண்ட் டு சே சம்திங் டு தெம் சார்? ஏன் டெஃபினட்டாக நான் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் நான் வந்து ஒரு ஏஐ கோர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத தாண்டி நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரி லீடர்ஸை கூப்பிட்டு வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறது, அது வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அதே சிஸ்டமில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருப்பாங்கன்றது. பிகாஸ் எங்களுக்கு வந்து இந்த அவுட் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் என்டர்பிரைஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அது
ஸோ அப்போ எங்களை மாதிரி பீப்புள் வந்து செஷன்ஸோ இல்லை ஒர்க் ஷாப்ஸோ கண்டக்ட் பண்ணால் காலேஜுக்கு வந்து இட் வில் ஹாவ் கிரேட்டர் அவேர்னஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தே கேன் ரீப் கிரேட்டர் பெனிஃபிட்ஸ் as well அப்படி பார்க்குறேன் நான். ஓகே. ஸோ லெட் மீ ஆஸ்க் அ வெரி ஓப்பன் கொஷின் சார். ஸோ என்னன்னா, ஒரு பையன் வந்து ஒரு டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கிட்டு வரான் அப்படின்னா, காலேஜில் அவன் ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்கியிருப்பான். இஸ் ஹி ஆக்சுவலி ரெடி ஃபார் திஸ் கரண்ட் ஜாப் மார்க்கெட் சார்? இது ரொம்ப நாளாவே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த எம்ப்ளாயபிலிட்டின்ற ஒரு பிக் இஷ்யூ இருக்குது, ரைட்? ஸோ நிறைய காலேஜஸில் வந்து தே ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட், சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது இருக்கிறதில்ல. எஸ்பெஷலி ரூரல் காலேஜஸில் இது ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது, ரைட்? நீங்கள் சிட்டிஸ் லைக் சென்னைன்னு எடுத்திங்கன்னா எக்ஸ்போஷர் இஸ் மோர். அந்த காலேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு சிஸ்டம்காக காலேஜில் இருக்காங்களே தவிர அவுட் சைட் லேர்னிங் நிறையா இருக்குது. ஸோ ரூரல் காலேஜஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸும் நிறையா ரீவாம்ப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியதுக்கு நிறைய இருக்குன்னு நான் பார்க்குறேன், ரைட்? டெஃபினெட்லி சார். ஸோ இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க், நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸ்மார்ட் ஒர்க் தான். ஏன் சார்? ஏன்னாக்கா இப்போ இருக்கிற டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து அதுவே பண்ணி கொடுத்துருது, ரைட்? ஸோ அப்போ நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணி எப்படி வந்து கம்மியான டைமில் நிறைய அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோன்னு சொன்னால் நம்ம we can spend our quality time somewhere else. நான் எப்போதுமே எப்படி பார்ப்பேன்னா, ஆஸ் அன் இன்ஜினியர் நிறைய இன்னோவேஷன்ஸ், புது ஐடியாஸில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணமே தவிர ரிப்பீட்டட் ஒர்க்கு, இந்த மாதிரி ரெகுலராக நம்ம ட்ரெடிஷ்னலாக கோட் பண்ணுறது, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய டூல்ஸ் வந்ததுனால அது சப்போர்ட் பண்ணிடுது. அப்போ நீங்கள் வந்து யூ ஹாவ் லாட் ஆஃப் டைம் டு டூ லாட் ஆஃப் இன்னோவேஷன்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஏஐ நம்ம இன்றைக்கி வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொன்னால் கூட இன்னும் வந்து ஏஐ வந்து இந்த மாதிரி இன்னோவேஷனோ கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுற அளவுக்கு இன்னும் ஏஐ சிஸ்டம்ஸ் டெவலப் ஆகலை. ஸோ அது ஃப்யூச்சரில் வந்துடும் அதுவும். பட் நம்ம இன்றைக்கி வந்து நிறைய டைம் நம்ம சேவ் பண்ணலான்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ரைட், விச் we can deploy in somewhere else. எஸ். ஸோ ஆனந்த் வந்து ஒரு ஆண்டர்பிரினராக இவ்வளோ பேசிட்டோம். பட் ஆனந்த்க்கு வந்து இன்னொரு ஃபேஸுமே இருக்குது. யூஆர் ஃபிசிக் ஃப்ரீக், ரைட்? ஸோ நீங்கள் உங்களோட ஃபிசிக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ரெகுலர் பிஸ்னஸ்க்கும் என்ன கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேர் இட் இஸ் கெட்டிங் இம்பேக்டட் சார்? வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கிறதா நான் பார்க்குறேன், ரைட்? ஸோ பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ப்ராப்ளம் சால்விங், ரைட்? ஸோ when you go to office you will have tens of problems to solve. அதனால தான் நம்ம கஸ்டமர் வந்து அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்மகிட்ட கொடுக்குறாங்க, ரைட்? ஸோ பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு டேக் தட் ஹெட்டேக். ஸோ அப்படி இருக்கும்போது சொல்யூஷன்ஸ் வந்து ஆஃபீஸ் ரூமில் தான் கிடைக்கணும்னு இல்லை, ரைட்? ஸோ சொல்யூஷன்ஸ் we can get solutions anywhere else, ரைட்? ஸோ நான் இந்த மாதிரி ஃபிட்னஸ் இதெல்லாம் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ லாட் ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங், ரைட்? ஸோ எனக்கு வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு சைக்கிளிங் போகும்போது அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்போது, அதே மாதிரி என்னோட சைக்கிளிஸ்ட்லாம் வந்து அதர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரும்போது என்னோட ப்ராப்ளம் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க. அப்புறம் டூரிங் த ரைடு வந்து நிறைய திங்கிங் ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும், ரைட்? ஸோ அது வந்து ஃபிசிக்கலுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது, நம்ம ஆஃபீஸ் ப்ரொஃபஷனுக்கும் அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறதா பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் என்டியூரன்ஸ் பண்ணும்போது, எவ்வளோ தூரம் உங்களை புஷ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்லையும் யூ கேன் அப்ளை தட் ஸ்ட்ரென்த், ரைட்? ஸோ ஐ ஹவ் டன் ஒன் லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி 720 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்கேன் நான் 3 டேஸில். ஸோ அது அந்த என்டியூரன்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த மெமரிஸ் வந்து இன்னும் எனக்கு அது ப்ளசன்ட் மெமரிஸாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் என்ன புஷ் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கே ஒரு நான் டெஸ்ட் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த வழிகள் இதெல்லாம் தாண்டி வரும்போது பிஸ்னஸில் வரும்போது சில பிரச்சனைகள்லாம் வரும்போது அதை ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதா நான் பார்க்குறேன், போத் ஃபிசிக்கலி மென்டலி. கிரேட் சார். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் ஓகே சார். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்களேன். டெக்னாலஜி வேணும்னு நாம தான் சொல்கிறோம். ஏஐக்கு அடாப்ட் ஆக டெய்லி அப்ஸ்கில் பண்ணிக்கோன்னு நாம தான் சொல்கிறோம். ஸோ ஒன் வே ஆர் த அதர் அவங்களோட ஸ்க்ரீன் டைமை நாம தான் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். மீன்வைல் நம்ம அவங்கள இதையும் சொல்கிறோம். ஹவு தே கேன் பேலன்ஸ் சார்? அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து வாட் தே ஆர் லேக்கிங் டுடே, வாட் தே வாண்ட் டு டூ சார்? இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளை சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இல்லை,
ஹெல்த்தில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தோ வி ஹேவ் plenty ஆஃப் அவேர்னஸ் இருந்தாலுமே தே ஆர் கெட்டிங் ட்ராப்ட் இன் டு ஆல் திஸ், ரைட்? நாங்கள் எங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுறோன்னா மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம். வி ஐடென்டிஃபை பீப்புள் ஹூ ஹேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக இந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ஆர் வி கால் இட் அஸ் பட்டி ப்ரோக்ராம், ரைட்? ஸோ அது மூலயமா நாங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைசஸ்லாம் கொடுத்து அவங்கள பர்சனலாக அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரோம் இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ ஆஸ் அ ஒரு பெரிய சேஞ்ச் இதில் கொண்டு வரணும்னு சொன்னால் இது வந்து இது இது வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான், ரைட்? ஸோ இது வந்து ஆஃபீஸில் மட்டும் அது பண்ண முடியாது. ஸோ அது பேரண்ட்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் டு சப்போர்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஃபேமிலி. ஸோ தட் இப்போ அதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெயில பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு. ரைட். பசங்க நம்ம அந்த 90s அந்த டைம்ல வந்து கோலி பம்பரோன்னு விளையாடி நம்ம இது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பசங்களுக்கு வெயில கூட பார்க்க தெரியாது. அந்த ஸ்கிரீனை தாண்டி அவங்களுக்கு உலகமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. திஸ் ஹவ் ஆக்சுவலி ஹேப்பனிங் சார். ரைட். ஐ திங்க் ஆஸ் அ ஃபேமிலியாக நம்ம வந்து வி ஹேவ் டு டேக் சம் ரெசல்யூஷன் ஆர் ஸ்பெண்ட் மோர் டைம். ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸில் நம்ம வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ வீட்லேயும் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு சேஞ்சை கொண்டு வந்தால் தான் இந்த ஸ்க்ரீன் டைம்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் ஆன் அதர் திங்ஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆனந்த் அஸ் ஆண்டர்பிரனராக ஓகே, ஆனந்த் அஸ் அ ஃபிசிக் ஃப்ரீக்கா ஓகே, ஆனந்த் அஸ் அ ஃபேமிலியா, ஒரு ஃபேமிலி மேனா, ஒரு ஃபாதரா, ஒரு ஹஸ்பண்டா நீங்கள் எப்படி சார்? யா, ஸோ ஆக்சுவலி வி ஹாவ் குட் பிரின்சிபல்ஸ் அட் ஹோம். ஆக்சுவலி ஒய்ஃப் இஸ் ஆல்சோ இன் த பிஸ்னஸ் சப்போர்ட்டிங் மீ. ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு போனால் ஆஃபீஸ் விஷயங்களை பேசுறது இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணி அது பேசுறதில்ல. அப்படியே நாங்கள் எப்பயாவது பேசினாலும் எங்கள் பசங்க வந்து அதை விட மாட்டாங்க. ஸோ அது வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபேமிலி லைஃப் அண்ட் டீடாக்ஸ் சம் ஆஃப் த திங்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன் இன் த ஆஃபீஸ். அதே மாதிரி நாங்கள் வந்து ஃபேமிலியாக சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். நான் ஃபிட்னஸில் இருக்கனால ஐ புஷ் ஆல் த அதர் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி டு டூ சம் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி ஸோ அவங்களும் சில நல்ல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஆஸ் எ ஃபேமிலி பார்த்திங்கன்னா நாங்கள் வி ஆர் ஆல் வெல் கனெக்டட் அண்ட் வி டூ லாட் ஆஃப் திங்ஸ் டுகெதர் ஆக்சுவலி. ஓகே ஓகே சார், கிரேட் டு நோ சார். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு thousands ஆஃப் பீப்புள் வந்து கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் பார்ப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒன் சிம்பிள் அட்வைஸ். இன்றைக்கி இருக்க இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், இன்றைக்கி இருக்க அந்த ஈகோ சிஸ்டமை நல்லா யூஸ் பண்ணுங்கள், ரைட்? பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் அண்ட் க்ரோ. அதே சமயத்தில் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த், வெல்னஸ், இதெல்லாம் நிறையா பண்ணணும். ஸோ இப்படி நம்ம பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து ஐ திங்க் வி கேன் கிரியேட் அ நியூ சொசைட்டி. ஆக்சுவலி இது வந்து ஒரு சொசைட்டி சேஞ்ச் தேவைப்படுதுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். So we can build a new society so that India வந்து பார்த்தீங்கன்னா one thing that India lacks always பார்த்தீங்கன்னா innovations, right? So நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற Facebook, WhatsApp, நீங்கள் take whatever you have right now on your phone, so everything is coming from outside. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு சொசைட்டி சேஞ்ச் நம்ம கொண்டு வந்து இனோவேஷன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்ற விஷயத்துக்கு நம்ம ஈவன் ஃபிட்னஸ் அண்ட் அதர் திங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்மளும் நிறைய இனோவேஷன் கொண்டு வரலாம் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அது பெரிய ஆசை இருக்குது. ஸோ that is what it is. Thank you. Sure, sir. It's a great time with you, sir. So have given lot of inputs. Definitely it's going to help us all, sir. Thanks for a great Thank time. you. Thank you for this opportunity and appreciate it. Yes, sir. Thanks. It's our pleasure, sir. Thank you. Thanks for listening to our podcast. Hope today's conversation gave you something valuable to think about, and we'll catch you soon in the next episode. For more insights like this, please do follow Veely. Thank you.